ஷே நந்தி பூமியில் நெல் கருது எப்படி நாக்கு வெளியே தள்ளுதா? அது நாக்குடா. அந்த நாக்கை மாதிரி மானிட பிறவியை நாக்கை கட்டிட்டார். இப்போ அந்த நாக்கு நெல் கருது மாதிரி மானிட பிறவியை வெளியே தள்ளுவார். பவரால் திரிசூலத்தில் எலுமிச்சம்பழத்தை சுற்றி உலக நாடே விட்டுக்கிட்டு இருக்கார். இது சாமியார் பெயர்களுக்கு தான் தெரியும், சாதுக்களுக்கு தெரியும். ஐயா பக்தன் இருக்கான்ல, சிவபக்தன், அவங்களுக்கு தெரியும். ஐயா ஐயா திரிசூலத்தில் எலுமிச்சம்பழம் கனி உலக நாடே சுற்றி விடுதார். அப்போ இவனுக்கு நாக்கு வெளியே கருது தள்ளின மாதிரி தள்ளும். நாக்கை கட்டிட்டார். அப்போ இந்த நாக்கு வெளியே தள்ளுவார். நாக்கை தள்ளையில் அவன் உண்ண முடியாது, சாப்பிட முடியாது, ஓட்ட முடியாது, ஆட்ட முடியாது. எங்கேயும் போய் ஆணும் பெண்ணும் கூப்பரை படுக்க விடுவார்னு அவன் தான் சொல்லுவான். சாமியார்களுக்கு தெரியும். புரியா? சாமியார்களை திருவோடு எடுக்க விட்டானா? எல்லா சிவபக்தனை பூரா சிவன் பக்தன். சிவன் சொத்தை கொலை நாசம் பண்ணுறது, அரசியல்வாதி பூரா நாசம் பண்ணிட்டா, பலாயிரம் கோடி எல்லாம் காவல்துறையிலேருந்து அனைத்து எல்லாம் நாசம் பண்ணி வச்சுட்டானா? அப்போ இவன் குடும்பம் திருப்பி சிவபக்தன் எப்படி இருக்காங்களோ அதே கணக்கில் இவங்களுக்கு திருப்பி விடுதார். யார்? அரசியல்வாதிக்கு எல்லாம் இவன் எல்லாம் அதே திருப்பி. இந்த பாவம் அவங்களுக்கு, இந்த பாவத்தை விட்டார். இனிமேல் 7 செம்மனாலும் இவன் இதெல்லாம் அனுபவிச்சு தான் போவான். திருவோடு எடுப்பான். சிவபக்தனுக்கு சீக்கிரமாக விடிவு காலம் கிடைக்கும். சிவனுடைய ஐயா பக்தங்களுக்கு சீக்கிரமாக விடிவு காலம் கிடைக்கும். ஐயாவை சிவன் எங்கள் ஐயாவை நக்கல் பண்ணுறவன், நையாண்டி பண்ணுறவன், அவன் குடும்பம் பிள்ளை பேரம் பேத்தி நாக்கு கருது தள்ள மாதிரி வெளியே தள்ளும். அவன் கருது தள்ளும், கொதக்கும் தள்ளையில். அப்போ தான் அவனுக்கு திருவோடு எடுக்க விடுவார். முக்கால் சத்தியம் தப்பு செய்யாதடா, முக்கால் சத்தியம்டா.